இன்னைக்கு நாம பார்க்க போறது கிட்னியை பத்தி, டயபெட்டிஸ் அண்ட் கிட்னி. ஸோ இந்த கிட்னி டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படுற மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு. டயபெட்டிஸ் கால் நரம்புகள், கண்ணு, கிட்னி, ஹார்ட் போன்ற 4 முக்கியமான உறுப்புகளை பாதிக்கும். இதுல கிட்னி ப்ராப்ளம் தான் லாஸ்ட்ல வரும். ஆனா அதுதான் இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு ப்ராப்ளம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தா கூட ஹார்ட் அட்டாக்னு சொல்லி போனா ஒரு பைபாஸோ ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணி ஒரு ஸ்டென்ட் வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா அதுவே கிட்னி ப்ராப்ளம்னா, கிட்னி ப்ராப்ளம் பெருசானதுக்கு அப்புறம் வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயே தீர்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் வரும். வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பா டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும். இதை தவிர்க்கவே முடியாது. ஸோ இப்படி ஒரு பெரிய தொந்தரவு கொடுக்கக்கூடிய, ஃபினான்ஷியலாகவும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு தொந்தரவுன்னு சொன்னாக்கா அது கிட்னி ப்ராப்ளம் தான். ஸோ அதனால இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் ஏன் வருது, எப்படி அதை சமாளிக்கலாங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோவோட கடைசியில கிட்னி ப்ராப்ளம் உள்ளவர்கள் என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தியும் டீட்டெயிலா சொல்றோம். அதே போல மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்ஸ் போட்டீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போ ஃபர்ஸ்ட் கிட்னி ப்ராப்ளம் எவ்வளவு பெருசு அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிட்னி ப்ராப்ளமை பொறுத்தளவுல 2 காரணம் தான் மிக முக்கியமான காரணங்கள். 80-90% கிட்னி பேஷண்ட்ஸுக்கு இந்த 2 காரணத்தினாலதான் ப்ராப்ளம் வரும். என்ன? ஒன்னு பிபி, இதுதான் நம்பர் 1. பிபி கண்ட்ரோல் இல்லாதவர்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும். நம்பர் 2 சுகர் கண்ட்ரோல் இல்லாதவர்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும். இதுதான் ஒரு 80% ஆஃப் த கேசஸ். ஒரு கிட்னி டாக்டரோட ஒரு கிளினிக் போய் உட்காந்தீங்கன்னா வெயிட் பண்ற பேஷண்ட்ஸ்ல என்னன்னா, இந்த உனக்கு எதனால கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பக்கத்துல பேச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்னா சுகர்னு சொல்லுவாங்க, இல்ல பிபின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல ஒரு சில பேர் என்னன்னா, நிறைய மெடிசின்ஸ் பிபிக்கும் சுகருக்கும் சாப்பிட்றதுனால கிட்னி ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறது உண்டு. அதனால அந்த மெடிசன்ஸை தவிர்க்கிறது உண்டு. அது மிக 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 தவறு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு பிபி டேப்லெட்லயும் சரி, எந்த ஒரு சுகர் டேப்லெட்லயும் சரி கிட்னி ப்ராப்ளம் வரவே வராது. மீறி கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடிய மெடிசின்ஸ் சொன்னா பெயின் கில்லர்ஸோ ஸ்டீராய்ட்ஸோ வேணா சொல்லலாமோ ஒழிய 90-95% மாத்திரைகளால் கிட்னி ப்ராப்ளம் வராது. கெமிக்கல்னு பயந்துட்டு நீங்க சாப்பிடாம முட்டுறது கூடவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரி, சோ இப்ப கிட்னி ப்ராப்ளம் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரியான தொந்தரவுகள் டாக்டர் வரும் கிட்னி ப்ராப்ளம் வருதே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுல நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, கிட்னி ப்ராப்ளம் வந்தா வரதே தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. உண்மைதான். 80% கிட்னி பாதிப்பு ஆகிற வரைக்கும் உங்கள் உடம்பில் ஒரு பொட்டு கூட வித்தியாசம் தெரியாது. சுத்தமா ஆச்சரியமா இருக்குல்ல? உண்மைதான். இதுதான் ப்ராப்ளமே. ஏன் இவ்வளவு பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் கடைசி ஸ்டேஜ்ல வருதுன்னு சொன்னா, கண்டுபிடிக்கிறதே கடைசி ஸ்டேஜ்ல தான். கிட்னி ஒரு ரெசிலியன்டான ஒரு ஆர்கன். கிட்னியும் சரி லிவரும் சரி பயங்கரமா அபியூஸை தாக்கு பிடிக்கும். நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு லிவர் பாதிப்பு வர்றதுக்கு காரணமும், சுகரை கண்ட்ரோல் இல்லாம வச்சுக்கிறவங்களுக்கு கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு காரணமுமே இதுதான். ஏன்னா 10% பாதிப்பு, 20% பாதிப்பு, 50% பாதிப்பு, 70% பாதிப்பு வரைக்கும் கூட நமக்கு கிட்னில பாதிப்பு ஆகியிருக்கிறது தெரியாது. அதாவது கிட்னில ப்ராப்ளம் நமக்கு வந்திருக்குன்னு சொன்னா தெரியாது. 80% கிட்னி டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் கால்லாம் வீக்கமாக ஆரம்பிக்கும், உடம்புல நீர் சேர்ந்து முகமெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும். அப்பதான் யாராவது சொல்லுவாங்க, என்னடா அது ஒரு மாதிரி இருக்கே, நீ என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்களா, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி எப்ப யாராவது ஒரு சொல்லுவாங்க. அதே போல மூச்சு வாங்குதல், டயர்ட்னஸ், ரத்த சோகை, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும். ஆனா இது எல்லாமே லாஸ்ட்ல தான் வரும். அதுதான் இங்க பிரச்சனையே. ஸோ அதனாலதான் நம்ம வழக்கமா டாக்டர்ஸ் கிட்னிஸை ரெகுலரா வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் எடுத்துங்கன்னு சொல்றாங்க. காரணம், சுகர் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக டெஸ்ட் எடுக்கிறது இல்ல. அந்த சுகர்னாலேயோ அந்த பிபினாலேயோ உங்க கிட்னி கூடாதுங்கிறக்காக தான் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அன் இயர் நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துங்க அப்படி அடுத்த தடவை அடுத்த விஷயத்துல நீங்க கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துங்கன்னு நான் சொல்லும் போது இம்மீடியட்டா பேஷண்ட் சொல்லுவாங்க. ஒரு சில பேர், டாக்டர் போன வாரம் தான் கிரியேட்டின் செக் பண்ணேன், நார்மலா இருந்ததுமாங்க. டாக்டர் உடனே பில்ல போட நினைச்சிட்டாருன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா அது இல்ல ஃபேக்ட். கிரியாட்டினின் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது 80% கிட்னி டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதிகமாகும். 80% கிரியாட்டினே அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் பண்ணிட முடியாது.
ஸோ அந்த கிரியாட்டினை வச்சுட்டு கிட்னி நல்லா இருக்குன்னு தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம். கிரியாட்டின் இஸ் an end stage டெஸ்ட். ஸோ அப்போ ஏர்லியாவே கண்டுபிடிக்கணும்னா, ரிவர்சிபிளா இருக்கும் போதே கண்டுபிடிக்கணும்னா, ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னாலும் சில டெஸ்ட்டுகள் தான். சாதாரண ஒரு யூரின் டெஸ்ட், மைக்ரோ ஆல்புமின் சொல்லி யூரின்ல போற புரோட்டீன், யூரின் கிரியாட்டின் சொல்லி யூரின் கிரியாட்டின், பிளட் கிரியாட்டின், யூரின் கிரியாட்டின், யூரின்ல போற கிரியாட்டினோட அளவு, இப்படி அடிப்படை சில டெஸ்ட்டுகள் இருக்கு. சிஸ்டாட்ரின்சின்னு ஒன்று இருக்கு. ஸோ ரொம்ப சாதாரணமான யூரின்ல பண்ணக்கூடிய சில டெஸ்ட்டுகள்லயே உங்க கிட்னியில ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்காங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இதோட சௌரியம் என்ன, இப்படி கண்டுபிடிச்சோன்னு சொன்னா நம்ம ரிவர்சபிள் சரி பண்ணலாம். நம்ம கிரியாட்டின்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சரி பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால யூரியா கிரியாட்டின் முக்கியம்னாலும் அதை விட முக்கியமான சில டெஸ்ட்டுகள் எப்பொழுதுமே உள்ளது. சாதாரண டெஸ்ட்கள், ரொம்ப காஸ்ட்லியாவோ பெரிய ஸ்கேனோ கிடையாது. அதுவும் சொல்றது உண்டு எங்கிட்ட. டாக்டர் ஸ்கேன் எடுத்தா கிட்னி நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. கரெக்டு தான். ஸ்கேன் எடுக்கிறது வேற பர்பஸ்க்கு. ஒரு கல்லோ கட்டியோ இருந்தா ஸ்கேன்ல தெரியுமோ ஒழிய உங்க கிட்னி நல்லா வேலை செய்தான்னு சொல்லி ஸ்கேன்ல தெரியவே தெரியாது. எப்படி ஒரு மனுஷனை போட்டோவை பார்த்தா கருப்பா இருக்கான் சிவப்பா இருக்கான்னு சொல்லலாம். அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் ஸ்கேன் போட்டோ மாதிரி. அவங்க பிளட் டெஸ்ட்டை பார்த்தாதான் நம்மளுக்கு அந்த கிட்னியோட குணம், அதாவது கிட்னி நல்லா வேலை செய்யறாங்கிறது நமக்கு தெரியும். அந்த பிளட் டெஸ்ட்டுகளும் யூரின் டெஸ்ட்டுகளும் சில டெஸ்ட்டுகளும். ஸோ அதனால டாக்டர்கள் பரிந்துரைக்கும் பொழுது அதை ஹெசிடேட் பண்ணாம அட்லீஸ்ட் ஒன்ஸ் அன் இயர் பண்ணிக்கிறது உங்களுக்கு எவ்வளவோ தொந்தரவுகளையும் செலவையும் கொடுமையையும் மிச்சம் செய்யும். ஸோ அதனாலதான் இந்த சில டெஸ்ட்டுகள், யூரியா, கிரியாட்டினின், மைக்ரோ ஆல்புமின், பிசி ரேஷியோ, சிஸ்டாட்டின்சி, இப்படிப்பட்ட சில பல யூரின் டெஸ்ட்டுகளும் பிளட் டெஸ்ட்டுகளும் நமக்கு டெஸ்ட்ல கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 கேட்டகரியா பிரிக்கலாம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இப்படின்னு. இப்போ ஒரு மொதல் 2-3 ஸ்டேஜ் குவைட் ரிவர்சபிள் ஸ்டேஜஸ். அதாவது சுகர்னாலேயோ இல்ல பிபினாலேயோ கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஆனா இன்னும் முழுசா குறையல, முழுசா கட் ஆகல. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அதாவது யூரினில் போகும் புரோட்டீனை வச்சு சொல்லுவோம். யூரின்ல போற புரோட்டீன் ஒரு 300க்கு கீழே இருக்குன்னு சொன்னா, 30க்கு கீழே இருந்தா நார்மல், 30ல இருந்து 300 வரைக்கும் இருந்தா மைக்ரோ ஆல்புமின் யூரியா, 300க்கு மேல இருந்தா மேக்ரோ ஆல்புமின் யூரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ ஆல்புமின் யூரியா இருக்கிற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணி, பிபி கண்ட்ரோல் பண்ணி, இதுக்குன்னு சில மெடிசின்ஸ், கிட்னிக்குன்னு சில மெடிசின்ஸ் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ரிவர்சிபிளா இருக்கும். அதுவே மேக்ரோ ஆல்புமின் யூரியா 300க்கு மேல இந்த கிட்னில புரோட்டீன் தாண்டிச்சுன்னு சொன்னாக்கா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல 100% ரிவர்சிபிளா இருக்கும்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு ரிவர்சிபிளா இருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ்லயாவது வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 சொல்ல போற ஹெவி புரோட்டீனூரியா, அதாவது நிறைய யூரின்ல புரோட்டீன் போகுது அப்படிங்கிற போது இது கிட்டத்தட்ட பாதி கிட்னிக்கு மேல டேமேஜ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அது நமக்கே தெரியும். எப்படின்னா யூரின் போகும்போது நுரைச்சு போகும், நல்லா நுரையா இருக்கும். யூரின்ல பாத்தீங்கன்னா திக்கா இருக்க மாதிரி. அப்படி போகும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது புரோட்டீன் நிறைய போகுதுன்னு சொல்லிட்டு. ஹெவி புரோட்டீனூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான் கை கால் வீக்கங்களும் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 4ன்னு சொல்ல போற எண்ட் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் அப்படிங்கும் போது பெருசா ஒன்றும் பண்ணிட முடியாது. நமக்கு இருக்க ஒரே ட்ரீட்மெண்ட் டயாலிசிஸும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் தான். ஸோ இதுதான் அடுத்தடுத்த கட்டம். அவ்வளோ ஈஸியா டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணிட முடியாது, அதுக்கே வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால இந்த எண்ட் ஸ்டேஜ் டிசீஸ்க்கோ ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 போகாம ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 வராம பாத்துக்கிறது புத்திசாலித்தனம். வந்துட்டாலும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து ரிவர்ஸ் பண்ண பாக்குறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனாலயாவது அட்லீஸ்ட் ஒன்ஸ் அன் இயர் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் எல்லா பிபி பேஷண்ட்ஸும் நமக்கு அந்த கிட்னி டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, என்ன ட்ரீட்மெண்ட் இது கொடுக்க முடியும்னு சொல்லி. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பார்ட்டு மோஸ்ட்லி டாக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. பட் சிம்பிள் தம்பு ரூல், சிம்பிள் கிரவுண்ட் ரூல் என்ன, பிபியும் சுகரும் நன்றாக இருந்தால் உங்கள் கிட்னி பாதிப்பு வெகுவாக குறையும். இதுதான் பேசிக்ஸ். அது எப்படி பண்ணாலும் சரி பிபி சுகரை குறைச்சிடணும். இது ஸ்டெப் நம்பர் 1. நம்பர் 2, டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அதுக்கான மெடிசின்ஸ் அவங்க பரிந்துரைக்கிறத வாங்கிக்கலாம். சில விட்டமின்ஸும் இருக்கு கிட்னிக்கு, NSTL-16 அந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸும் இருக்கு. பட் அதுல நம்ம டீட்டெயிலா இப்ப போக வேண்டாம். நம்ம அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது ஃபுட். என்ன ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு கிட்னி ப்ராப்ளம் குறையும், என்ன ஃபுட்டு கிட்னிக்கு நல்லது, என்ன தவிர்க்கணும்
அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்பகால கிட்னி ப்ராப்ளம், இந்த புரோட்டீன் லீக் நிறைய இருக்கும் பொழுது ஒரு 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 மைக்ரோஆல்புமின் 300க்கு மேல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600க்கு மேல போற வரைக்குமே பெரிய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் வேண்டாம், அதுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறமா போகும்போது தான், அதாவது வந்து ரொம்ப ஹெவி புரோட்டீன் யூரியா, அதாவது கிரியாட்டினே ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது தான் நம்ம ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை. அதாவது கிரியாட்டின் அதிகமாகும் பொழுது, உடம்புல இருக்க பொட்டாசியம் அதிகமாகும் பொழுது, ஹீமோகுளோபின் உடம்புல இருக்கிறது கம்மியாகும் பொழுதுதான் நமக்கு இந்த ரீனல் டயட் அப்படிங்கிறதுக்கே கொண்டு வரும். அது வரைக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் பிபி பேஷண்ட்டுக்கும் என்ன ரெஸ்ட்ரிக்ஷனோ, உப்பு, சர்க்கரை, அந்த வழக்கமா நாங்க டயபெட்டிஸ்க்கு சொல்றோம் இல்லையா, அந்த கண்ட்ரோல் மட்டும் போறோம். இந்த கிட்னி ப்ராப்ளம் பெருசா ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா எப்படி, இந்த கிரியாட்டின் அதிகமாகும் பொழுது, புரோட்டீன் ரொம்ப ஹெவியா போகும் பொழுது, அதாவது 1000க்கு மேல புரோட்டீன் போகும் பொழுது நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரலாம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, கீரை, பச்சை காய்கறிகள் தவிர்த்து விடணும், பழங்கள் தவிர்த்து விடணும், நான் வெஜிடேரியன் தவிர்த்து விடணும், உப்பு வெகுவாக தவிர்த்து விடணும், குடிக்கிற தண்ணியே வெகுவாக தவிர்த்து விடணும், மிக குறைந்த அளவில் தான் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்படி கிட்டத்தட்ட உயிரோடு இருக்கிறதுக்கு மட்டுமே சாப்பிட்ற மாதிரியான ஒரு டயட் தான் அது. அதுல சிலது அலௌடு, சில வெஜிடபிள்ஸ் அலௌடு, சில ஃப்ரூட்ஸ் அலௌடு அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ என்னென்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் இவங்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா, கேபேஜ், காலிஃப்ளவர், ரேடிஷ், முள்ளங்கி, டர்னிப், இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை நம்ம சேர்த்திக்கலாம். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸுமே மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்தினாலும் அதை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சோம்னா அந்த பொட்டாசியம் என்று சொல்லப்படுற அந்த உப்பு லீச் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். உப்பு வெகுவாக குறைத்து விடணும், உப்பே இல்லாம சமைச்சிட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுக்கணும். இந்த மாதிரி உப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக நான் வெஜிடேரியன். இப்ப என்ன பிரச்சனைனா, நான் வெஜிடேரியன் சுத்தமா சாப்பிடாமே விட்டோம்னாலும் ப்ராப்ளம், ஏன்னா புரோட்டீன் சோர்ஸே இருக்காது. ஸோ அதனால நம்ம எக் ஒயிட்ஸ் லிமிடெட் குவான்டிட்டிஸ்ல டாக்டர் பரிந்துரைக்கு அப்புறம் வெள்ளைக்கரு மட்டும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம் புரோட்டீன் சோர்ஸ்க்காக. அதே போல சிக்கனுமே சிக்கன் பிரெஸ்ட் அப்படிங்கிற அளவுல எடுத்துக்கலாம், அதுவும் டாக்டர் பரிந்துரைகளோட. அப்புறம் இந்த சுண்டல் வகைகள்லாம் பொட்டாசியமும் புரோட்டீனும் நிறைய இருக்கனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அகைன் டாக்டர் பரிந்துரைகள் எடுத்துக்கலாம். அதை தவிர ஃபுட் சோர்ஸ்ல எடுத்துக்கிறதுக்கு கொடமிளகாய்னு சொல்லப்படுற பெல் பெப்பர், வெங்காயம், இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தைரியமாக சேர்த்துக்கொள்ளலாம். பைனாப்பிள் அப்படின்ற ஒரு பைனாப்பிள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில ஃபுட் சோர்சஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கவனமா இருக்க வேண்டியது, பொட்டாசியம் எதெல்லாம் கூட்டுமோ, எந்தெந்த பொருட்கள் எல்லாம் பொட்டாசியமை கூட்டுமோ அந்தந்த பொருட்கள் எல்லாம் தவிர்த்தரணும். எந்தெந்த பொருட்கள் எல்லாம் உப்பு, சால்ட் இன்டேக்கை குறைச்சிடணும். நீர், குடிக்கிற தண்ணீர் வந்து டாக்டர் பரிந்துரைக்கு அப்புறம் நீரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கிட்டத்தட்ட 1/2 லிட்டர்ல 1 லிட்டர் தண்ணிங்கிற மாதிரி என்ஸ்டேஜ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம கிட்னி பேஷண்ட்ஸுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறதான் இங்க ஒரு கான்செப்ட். இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணுங்கிறது. ஸோ மெயின் கான்செப்ட்ஸ் என்ன, பிபியும் சுகரும் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. உங்க சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல் நல்லா இருந்தா கிட்னி ப்ராப்ளம் வராது. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை பண்ணிக்கிங்க. செக்அப் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு அதுல ப்ராப்ளம், புரோட்டீன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க சரி பண்ண முடியும். ஒரு 80% கிட்னி டேமேஜ் ஆகிற வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துட்டோம்னா நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி கிட்னி ப்ராப்ளம் டயாலிசிஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னா கூட இப்ப நான் சொன்ன சில ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல வாழ்ந்துக்கலாம்.